ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சார்ந்த பல்வேறு விஷயங்களை இன்று நம்முடன் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு கோவை அசோக் அவர்கள் இணைஞ்சிருக்கார். அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இப்போ பாத்தீங்கன்னா தாவேக்கா ஆட்சி அமைச்சிட்டாங்க. விஜய் அவர்கள் முதலமைச்சரா ஆயிருக்காரு. அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? தொடர்ந்து சட்டப்பேரவை நிகழ்வுகள்லாம் பார்த்திருப்பீங்க. இது எப்படி எடுத்துக்கிறது, எப்படி பண்றாரு, அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? இது ரொம்ப குறுகிய காலம்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் அவங்க ஆட்சி அமைச்சே ஒரு 3-4 நாள் கூட ஆகல. ஸோ இதுல நம்ம இவங்களை ஒரு ஸ்கேல் ஆஃப் 10க்கு ஓகே இவங்க இப்படி செயல்படுறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு எதுவும் இல்லை. பட் வந்தோடனே போட்ட திட்டங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே பாராட்டத்தக்கது தான். வந்தோடனே ஸ்கூல் காலேஜஸ் பக்கத்துல இருக்கிற 717 மதுக்கடைகளை மூட உத்தரவிட்டிருக்காங்க. எங்க ஊர்ல எல்லாம் நேற்று மத்தியானமே மூடியாச்சு. ஸோ அதெல்லாம் வரவேற்கத்தக்கது தான். அதுல சிறப்பா பேசினாங்க. அந்த சட்டசபை கூட்டத்திலேயே பாத்தீங்கன்னா சௌமியா அன்புமணி சரியா ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மதுக்கடைகள் மூடுனா மட்டும் பத்தாது, அந்த சந்து கடைகள் தொட்ட மாதிரி நிறைய கடைகள்ல இல்லீகலா வித்துட்டு இருப்பாங்க, அதையும் சேர்த்து நீங்க மூடணும், இல்ல அது முளைக்காம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் பாராட்டத்தக்கது. அது பேசும்போது கூட பாத்தீங்கன்னா சிஎம் உடனடியா நோட் எடுக்கிறாரு. நீங்க பாத்தீங்கன்னா டிவிலேயே அது போட்டிருந்தாங்க. நோட் எடுத்து ஓகே அது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வரவேற்கத்தக்க விஷயங்கள். நம்ம கொஞ்சம் சில விஷயங்கள் யோசிக்கும் போது கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி இன்னும் பத்தலையோ அப்படின்னு சொல்லிட்டு, இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி போட்டிருந்தாங்க, ஓஎஸ்டி போட்டிருந்தாங்க பாத்தீங்களாங்க. அவங்க போட்டிருந்தது ஒண்ணு அது போடுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும், அதுக்கப்புறம் விமர்சனம் வந்ததுக்கு அப்புறம் எடுக்கிறதுக்கு யோசிக்கணும். ரெண்டுமே ரொம்ப குயிக்கா எடுக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு படுதுங்க. நிச்சயமா சார். அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப ஆதவர்ஜுனா ஒரு பிரஸ் மீட் கூட பார்த்திருப்போம். அதுல அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல சிசிடிவி பத்தி பேசியிருந்தாரு. நீங்க அதை பத்தி ஆர்டிஐ எல்லாம் போட்டிருக்கீங்க. கோயம்புத்தூர் நிலைமை என்ன சார்? கோயம்புத்தூர்ல என்டையர் தமிழ்நாட்டிலே சிசிடிவிகள் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் எல்லா ரூம்லயும் கிடையாது. இப்ப மனித உரிமை மீறல்கள் எக்கச்சக்கமா போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்கிறதுனால, எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது அந்த ஃபெலிக்ஸ் ஜெயராஜ் கேஸ், இப்போ அந்த அர்ஜுன் அந்த தம்பியோட கேஸ், அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா போலீஸோட புருட்டாலிட்டியை காமிக்குது. அதாவது பயங்கரமா அங்க அடிக்கிறது, மனித உரிமை மீறல்கள் நடக்கிறதெல்லாம் அங்க பாக்குறீங்க. இதுக்கு உச்ச நீதிமன்றம், அதாவது இருக்கலையே அபெக்ஸ் கோர்ட், இருக்கலையே பெரிய கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல ஒவ்வொரு ரூம்லயும் இந்த சிசிடிவி கேமரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2020 ஆர்டர் பாஸ் பண்ணிடுது. 2020 இருந்து இன்னைக்கு 6 வருஷம் முடிஞ்சாச்சு. 6 வருஷம் முடிஞ்சு கூட தமிழ்நாட்டுல எந்த காவல்துறையிலையும், அதாவது எந்த காவல் நிலையத்திலையும் எல்லா ரூம்லயும் சிசிடிவி இயங்குறது கிடையாது. இப்ப நான் 1 வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல நான் அது ரிப்போர்ட் எடுத்திருந்தேங்க. ஆர்டிஐ போட்டு எடுக்கும்போது ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு 3 ரூம்ல மட்டும்தான் சிசிடிவி கேமரா இருக்கு. அந்த சிசிடிவி கேமராவும் எப்ப வந்ததுன்னா 2014 வந்தது. ஸோ நான் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து போராட்டம் பண்ணி இப்போ எங்கள் ஊரில் எல்லா ரூம்லேயும் சிசிடிவி கேமரா போட்டிருக்காங்க. ஆனால் இன்னுமே ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுற ஃபெசிலிட்டி வரல. நானும் நீங்கள் நம்ம பேசிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடி அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அதுக்கு பேட்டி கொடுத்துட்டு இருந்தாரு. இந்த மாதிரி நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னா சிசிடிவி கேமரா இயங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உத்தரவு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் டிவிகேல லேகிங்னு பாக்குறோம். கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணவங்க அமைச்சரா வந்திருந்தாங்கன்னா என்னன்னு தெரியும். உண்மை என்னன்னா சிசிடிவி கேமராவே இல்ல, இருந்துச்சுன்னா தான் அது ஆப்ரேட் ஆகும்னு நம்ம உத்தரவே போட முடியும். இல்லாத ஒண்ண உத்தரவு போட்டிருக்காருன்னு தான் நான் ஆதவர்ஜுனா பாக்குறேங்க. அவரு மதுரை அதான் பாக்குறேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கே அவங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்துரும். ஒரு 6 மாசம் 1 வருஷம், இதுதான் நம்மளோட சிஸ்டம் அப்படிங்கிறது தெரியறதுக்கே ஒரு 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் எடுத்துரும்னு நினைக்கிறேங்க சார். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சர் உத்தரவிட்டிருக்காரு அப்படின் போது காவல் நிலையத்துல ஒரு சிசிடிவினா அதுதானே செய்யணும். அதுக்கு என்ன வேலையோ அதை ஃபண்ட் ஒதுக்கி பண்ண வேண்டியதுல காவல்துறை அது அவங்க சொல்லணும்ல இப்படி ஒரு சிக்கல்கள் இருக்குன்றது. இப்ப ஆதவர்ஜுனா புதுசு அப்படின்னு அமைச்சர் அப்படின்னு நம்ம சொன்னாலும் காவல்துறையினர் அதை தானே அவங்க சீரியஸா இதை எடுத்துக்கணும் இல்லையா? என்னைக்குமே பாத்தீங்க அப்படின்னா இது பொய்யான தகவல் தான் அரசுக்கு வழங்கப்படும். இப்போ இது ஒரு ஸ்டேஷன்லயும் எஸ்ஹெச்ஓன்னு சொல்லுவாங்க. எஸ்ஹெச்ஓன்ட்டு ஒரு ஆஃபீஸ், அது இன்ஸ்பெக்டர் ரேங்க்ல இருக்கிற இன்ஸ்பெக்டர் தான் எஸ்ஹெச்ஓவா இருப்பாங்க. அதுக்கு மேல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் டிஎல்ஓசி, டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஓவர்சைட் கமிட்டி, அதே மாதிரி ஸ்டேட் லெவல் ஓவர்சைட் கமிட்டின்னு இருக்குது. இவங்க எல்லாம் எதுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னா, இந்த அதிகாரிகள் எதுக்கு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லயும் சிசிடிவி ஒர்க் ஆகுதா அப்படின்னு பாக்குறதுக்கே இப்படி கமிட்டி இருக்குதுங்க. இது கலெக்டர், இப்போ டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல கலெக்டர் இருப்பாரு, கமிஷனர் இருப்பாரு, எஸ்பி இருப்பாரு, அந்த மாதிரி இருப்பாங்க. ஸ்டேட் லெவல்ல இன்னும் பெரிய செக்ரட்டரிஸ் இருப்பாங்க.
ஆனா இவங்க எல்லாத்துக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சு கூட பொய்யான தகவல் தான் வந்து அரசாங்கத்துக்கு கொடுப்பாங்க. இல்ல உண்மையான தகவல் கொடுத்தாலும் நாங்க வந்து ஃபண்டு கேட்டிருக்கிறோம், இன்னும் ஃபண்டு வந்து அலாட் பண்ணல அப்படின்னு சொல்லியே ஓட்டிடுவாங்க. இந்த 6 வருஷமும் அப்படிதான் ஓட்டி இருக்கிறாங்க. இது நீங்க பாத்தீங்கன்னா டிஜிபி வந்து லெட்டர் கொடுத்திருப்பாரு. இதுக்கு முன்னாடி சைலேந்திர பாபு சார் இருக்கும்போது 2022ல வந்து லெட்டர் கொடுத்திருந்தாரு. 23ல வந்து சுப்ரீம் கோர்ட் திருப்பி ஒரு ஆர்டர் போட்டுச்சு. அது மாதிரி எல்லாம் வருஷம் வருஷம் இது நடந்துகிட்டே இருக்கும். ஆனா இது வந்து பொய்யை வந்து திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆளும் கட்சியாக இருந்த திமுக தற்போது எதிர்க்கட்சியாக இருக்காங்க. இப்போ வந்து எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு. அவரின் செயல்பாடுகள் எப்படி இருக்கு? ஏன்னா வந்து அவர் வந்து முதல் நாள் வந்து சிஎம் போய் அவங்க வீட்டிலலாம் பார்க்கும்போது நல்ல ஒரு இதுவாக இருந்துச்சு, ஒரு வரவேற்பை பெற்றது. அடுத்த நாள் வந்து சட்டப்பேரவையில் பேசும்பொழுதுலாம் ரீல்ஸ் சிஎம்மாக இருக்கக்கூடாதுன்னுலாம் சொல்கிறாங்க. இப்போ அதே வந்து தாவேகாவினர் என்ன பண்ணுறாங்கன்னா, ரீல்ஸ் சிஎம்மாக இருந்தது வந்து ஸ்டாலின் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை ஆதாரங்களோடு அவர் வந்து அந்த குட்டி குட்டி பசங்களோடு எடுத்த ரீல்ஸ் எல்லாம் போட்டு பேசிட்டு இருக்காங்க. இது எப்படி எடுத்துக்கிறது? ஆரோக்கியமான ஒரு விவாதமாக எடுத்துக்கிறதா, இல்லை இது போட்டா போட்டிக்கு நான் ஒன்று சொல்கிறேன், நீ என்ன ஒரு சொல்லு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறதா? இது ஆரோக்கியமான போக்கா? நேத்து பேசினது முதல்ல வந்து திமுக வந்து ஒரு எதிர்க்கட்சியா நல்லா தான் செயல்படும், அதுக்கு மாற்று கருத்தே இல்லை. 2016ல இருந்து 21 வரைக்கும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஒரு சின்ன பிரச்சனையா இருந்தா கூட அது வந்து பயங்கரமா பெருசா வந்து அவங்க ப்ரொபகேண்டா பண்ணுவாங்க. ஆனா இதுல நான் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நேத்துல இருந்து பிரச்சனைகள் எது எதா வருதுன்னா, இன்ஸ்டாகிராமு, அதே மாதிரி நீங்க பிரச்சனையா பேசப்பட்டது வந்து இந்த ஹிந்துவிசம், அது இதுன்னு சொல்லிட்டு எது எதெல்லாம் நமக்கு தேவையோ அதை பத்தி பேசுறதை விட்டுட்டு, எதெல்லாம் நமக்கு தேவையில்லையோ, மக்களுக்கு வந்து எதெல்லாம் தேவையில்லையோ அதை பத்தி மட்டும் வந்து பேசிட்டு இருக்காங்க. இதை வந்து ஒழிச்சிட்டு என்ன மக்கள் பிரச்சனை இதை வந்து என்ன பேசலாம், அதை வந்து பேசினா இன்னும் பெட்டரா இருக்கும், அந்த அந்த ஒரு அசம்பிளிக்கும் ஒரு மரியாதை இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். எதிர்கட்சியா திமுக என்னைக்குமே சிறப்பாக தான் செயல்படுவாங்க, அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. அதை நேத்தே தொடங்கிட்டாங்க. அவரோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லயே பாத்தீங்கன்னா, எங்கனாலதான் நேத்து கூட நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல அவர் என்ன போட்டிருக்காருன்னா, திமுக ஆட்சிக்கு வரணும்ட்டு ஓட்டு போட்டு ஜெயிச்ச ஆட்களோட ஆதரவுல தான் நீங்க சிஎம் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு பின் பாயிண்ட் பண்ணி சொல்றாங்க. அதாவது எங்களோட அவர் சொல்ல வர தகவல் என்ன அப்படின்னா, திமுக போட்ட பிச்சையில தான் இப்ப தாவேகா வந்து ஆட்சி அமைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. சோ எதிர்கட்சியா செயல்படுறதுக்கு நேத்தே தொடங்கிட்டாங்க. அது வந்து ஒரு நல்ல இதுதான். ஒரு நல்ல எதிர்க்கட்சி இருக்கும்போது தான் ஒரு நல்ல ஆட்சி அமையும். ஸோ டிஎம்கே வந்து எதிர்க்கட்சியா நல்லா சிறப்பா செயல்படுவாங்கன்னு நான் நம்புறேன். சார், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தற்போது வந்து அதிமுகவுக்குள்ள ஒரு மிகப்பெரிய அளவில் பிளவு ஏற்பட்டிருக்கு. தற்போது கூட விஜயபாஸ்கர் இருக்கக்கூடிய அந்த தொகுதியிலலாம் வந்துட்டு அதிமுக அலுவலகங்கள்லாம் வந்து மூடிட்டு இருக்காங்க. ஒரு சிக்கல் போயிட்டு இருக்கு. இது எப்படி ஒரு ஆரோக்கியம்? ஏன்னா பாமக வந்து அந்த நம்பிக்கை வாக்கெடுப்புல கூட தங்களை வந்து ஓரங்கட்டிக்கிட்டு இது பண்ணல, முடிவு எடுக்கல. இது எப்படி எடுத்துக்கிறது? எதனால வந்து இந்த அதிமுகவின் பிளவுக்கு யார் காரணம்? இப்போ ஒருவேளை ஆல்ரெடி வந்து இவங்களுக்கு விஜய் அவர்களுக்கு வந்து அதிமுகன்னு ஒரு டீம் ஆதரவு கொடுத்ததோட நாங்க ரொம்ப வந்து இது பண்ணோம், தாவேகாவோட கூட்டணி வச்சுக்க சொல்லிங்கிற மாதிரி தங்களுடைய முன்னாடி நடந்த விஷயங்களை வெளியில பேசுறாங்க. இது எப்படி போய் முடியும் சார்? இந்த ஆதரவு விஜய்க்கு வந்து நெருக்கடியை கொடுக்குமா, இல்ல ஒரு பலமா அமையுமா? ஓகே, இதுல முதல்ல ஏன் இந்த சண்டை வருதுங்கிறத பத்தி பேசிடலாங்க. இந்த சண்டை வந்து எப்படின்னா, இந்த மந்திரிகள் பாத்தீங்கன்னா அந்த அதிகாரத்தை வந்து அதிகாரங்கிற அந்த போதையை வந்து அனுபவிச்சிருப்பாங்க. இந்த போதையில இருந்து அவங்களால விலகி போகவே முடியாது. நான் ஒரு எடுத்துக்காட்டு கூட சொல்றேன். ஒரு முன்னாள் மந்திரியை வந்து நான் 2016ல இருந்து 21 வரைக்கும் பார்த்திருக்கேன். அவர் வந்து ஊருக்கு வராரு அப்படின்னா மிகப்பெரிய கூட்டம் வந்துடும். அதே 21க்கு அப்புறம் அவர் வந்து ஒரு சாதா எம்எல்ஏ ஆயிடுறாரு. ஏன்னா மந்திரி கிடையாது, அவங்க ஆட்சி அமையல. அப்ப நான் அவர் போய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, அவங்க வீடு சுத்தி எல்லாம் கூட்டம் இல்ல, மொத்தமா ஒரு 3-4 பேர் இருந்திருப்பாங்க. அவர் பாட்டுக்கு சாதாரணமா வர்றாரு, சாதாரணமா போறாரு. அப்ப நான் வந்து கேட்டேன், ஏன்னா இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவரோட பதில் என்ன இருக்குன்னு பாக்கலாம். உடனடியா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல அசோக், காலையில எல்லாம் சரியான கூட்டம் அப்படின்னு வந்து சொல்றாரு. எதுக்காக சொல்றேன்னா, அந்த போதைக்கு வந்து அவங்க வந்து அடிமையாயிருவாங்க. இப்போதைக்கு இவங்கனால வெறும் ஒரு எம்எல்ஏவா, அதுவும் எதிர்கட்சி எம்எல்ஏவா கூட இல்ல, முன்னாள் மந்திரியா இருந்தவங்க, இதுக்கப்புறம் இப்ப வந்து ஒரு எதிர்கட்சியா உட்கார்ந்தவங்க, இன்னைக்கு வெறும் ஒரு சாதாரண எம்எல்ஏவா வந்து உட்கார போறாங்க. அவங்களால உட்கார முடியாது. சோ அதனால எப்படியெல்லாம் வந்து நம்ம ஆட்சியில வந்து போய் பங்கெடுத்துக்கலாம், என்னென்னலாம் பண்ணா வந்து எம்எல்ஏ ஒரு மினிஸ்டர் மந்திரி பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சே இருப்பாங்க. இன்னைக்கு நடக்கிறது வெறும் ஆரம்பம் தான். நான் இப்பவே சொல்றேன். நான் ஒரு 20 நாளைக்கு முன்னாடியே இந்த தகவல் சொல்லியிருந்தேன். கண்டிப்பா என்னோட ட்விட்டர்லயே நான் போட்டிருந்தேன், அதிமுக வந்து 3வது கட்சியா வந்து மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நான் வந்து சொல்லியிருந்தேன், அதிமுகல இருக்கிற எம்எல்ஏக்கள் உறுதியா போய் ஆதரவு வந்து தாவேகா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உறுதியா இன்னும் இந்த பிரச்சனைகள் வந்து யாரு வந்தாலும் இது பெருசாயிட்டு போய் இது வந்து இடைத்தேர்தல்ல தான் போய் நிற்கும்.
சரி, இது அது அப்படி வரும் பட்சத்தில் அது எந்த அளவுக்கு வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்? இல்ல அது தாவேகாவுக்கு சாதகமா? சாதகம். சாதகம் தான் தாவேகாவுக்கு. உறுதியா சாதகம் தான். அவங்க கட்சி வந்து இன்னும் பலப்படும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா திமுகலையும் சில பேர் போய் ஜாயின் பண்ணுவாங்க. இது இப்ப இந்த 3 மும்முனை போட்டியா இருந்தது 2 முனை போட்டியா மாறுறதுக்கான வாய்ப்புகள் தான் வரும். கம்ப்ளீட் ஷிஃப்ட் ஆஃப் அலைன்ஸ் வந்து நீங்க பார்க்க போறீங்க. அதாவது இத்தனை நாள் காங்கிரஸ் யாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்க இல்ல நான் போய் தாவேகா கூட சேர்ந்துடுறேன் அப்படின்ட்டாங்க. இத்தனை நாள் பாஜக வந்து யாருக்காக சப்போர்ட் பண்ணாங்களோ யார் எதிர்த்து இருந்தாங்களோ இவங்க எல்லாம் கூட ஒரு அலையன்ஸ்குள்ள வர்றதுக்கு ஹை சான்சஸ். இந்த மாதிரியான ஒரு பிரிவு பிளவு இதெல்லாம் வந்து ஒரு தாவேகா ஆட்சி, ஏன்னா மக்கள் வாக்களித்தது வந்து 234 தொகுதியிலும் மக்கள் வாக்களித்தது விஜய் அப்படிங்கிற ஒரு முகத்துக்கை தாண்டி வேட்பாளர்களை பெரும்பாலும் மக்களுக்கு தெரியாது. அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? இந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள்லாம் நிகழும்போது மக்கள் அதை ஏற்றுப்பாங்களா? மக்கள் வந்து இப்ப எந்த வேட்பாளர்களை பார்த்தும் ஓட்டு போடல. என்னைக்குமே வந்து பர்சனாலிட்டி பேஸ்ட் பாலிடிக்ஸ் தான் தமிழ்நாட்டில் நடக்கும். அதிமுக வந்து ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போதும் வந்து இதுதான் என்னோட வேட்பாளர், ஒரு சில வேட்பாளர்களை தவிர்த்து அந்த மந்திரிகளா இருந்திருப்பாங்க பாத்தீங்களா, அந்த வேட்பாளர்களை தவிர்த்து யாரை வந்து அந்த அம்மா நிப்பாட்டுறாங்களோ அம்மையார் நிப்பாட்டுறாங்களோ அவங்க தான் வந்து எம்எல்ஏ ஆவாங்க. கேண்டிடேட் பார்த்தெல்லாம் இல்ல, அந்த சின்னத்தை பாட்டு தான் ஓட்டு போட்டிருந்தாங்க. அதுல பெரிய ஃபிகர்னா ஜெயலலிதா அம்மா தான். ஜெயலலிதா அம்மையார் வந்து யாரை கை காட்டுறாங்களோ அவங்க வந்து எம்எல்ஏ ஆவாங்க. அதே மாதிரி அந்த சைட் பாத்தீங்கன்னா கருணாநிதி ஐயா, அவர் யாரை வந்து கை காட்டுறாங்களோ அவங்க தான் வந்து எம்எல்ஏ ஆவாங்க. சோ என்னைக்குமே வந்து இன்னைக்கு ஏதோ விஜய் வந்தனால அப்படியே புதுசா மாறல. என்னைக்குமே தமிழ்நாட்டுல பர்சனாலிட்டி பேஸ்டு பாலிடிக்ஸ் தான் நடந்திருக்கு. இன்னைக்கு விஜய் யார் யாரையெல்லாம் கை காட்டியிருக்கோ அவங்க எல்லாம் வந்து எம்எல்ஏ ஆயிருக்கிறாங்க. இது என்னைக்குமே தமிழ்நாட்டுல நடந்ததுதான். போக போக அவங்களும் கத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய மாற்றங்கள் வந்து தாவேகால இன்னொரு 6 மாசத்துல இருந்து 1 வருஷத்துக்குள்ள நிறைய நடக்க போகுது. தாவேகால எக்கச்சக்கமா நடக்க போகுது. ஏன்னா அவங்களுக்கே வந்து மாவட்ட செயலாளர்கள் பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபேன் பேஸ்ல இருந்து அவங்களோட ரசிகர் மன்றத்துல இருந்து எடுத்து போட்ட ஆட்கள் இருக்கிறாங்க. இவங்களையெல்லாம் கலைச்சிக்கிட்டு புது ஆட்கள் எல்லாம் வந்து நிறைய போடுவாங்க. அதே மாதிரி திமுகல இனி 70% வந்து உறுதியா வந்து யங்ஸ்டர்ஸுக்கு தான் வாய்ப்பு வரப்போகுது. ஏன்னா உதயநிதி வந்திருக்காரு. அது போக என்ன அப்படின்னா நமக்கு வந்து யங்ஸ்டர் ஓட்டு தான் விழுக மாட்டேது, அதுக்கு நம்ம என்ன மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சரி பண்ணி உறுதியா டிஎம்கேலையும் நிறைய யங்ஸ்டர்ஸ் போட போறாங்க. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து இந்த மகளிர் உரிமை தொகைக்காக காலைல ஒரு அறிக்கை விடுறாரு, மறுசீரமைப்பு வேலைகள்லாம் நடக்குதுன்னு சொல்லி. உடனே முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன மறுசீரமைப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எழுப்புறாங்க. தொடர்ந்து வந்து விஜய் எது பண்ணாலும் அடுத்தடுத்த ஒரு அறிக்கைகள் வந்துகிட்டே இருக்கு. இது விஜய்க்கு நெருக்கடியா இல்ல அவர் சமாளிக்கிற விதம் நல்லா இருக்கா? உறுதியா வந்து நெருக்கடிகள் ஆரம்பிச்சிருச்சு. அவருக்கு வந்து ஒரு வெளியிருந்து பார்க்கும்போது ஒரு நடிகரா வந்து பார்க்கும்போது சிஎம் போஸ்ட் வந்து ஈஸியா தெரியும். பட் ஆனா இன்னைக்கு வரும்போது தான் டெய்லி எத்தனை வந்து வேலைகள் இருக்கு, அதெல்லாம் வந்து எவ்வளவு சரி செய்யணும், எவ்வளவு இடத்துல வந்து ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடக்குது, இதெல்லாம் வந்து எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு கண்டிப்பா இப்ப ஸ்டார்டிங் ஃபேஸ்க்கு அவருக்கு நெருக்கடியா தான் இருக்கு. பட் நான் பாக்குறது ஒரு நல்ல நல்ல வேலை செய்யறாரு, அதாவது எல்லாம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து லேர்ன் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிறத நான் பாக்குறேன். ஸோ நாளடைவுல தான் தெரிய வரும் இவர் வந்து எப்படி வந்து இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வேலை செய்யறாரா இல்ல இதுக்கெல்லாம் வந்து பயந்து அப்படியே ஸ்லோ டவுன் ஆயிடுறாரா அப்படிங்கிறது நாளடைவுல தான் தெரியுது. ஏன்னா இவர் இந்த துறையிலேயே இல்லை. அதனால திடீர்னு இந்த துறையில வந்து சிஎம்ஆ இருக்கும்போது எப்படி செயல்படுறாருங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 3 மாசம் ஆயிரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி வந்துட்டு சனாதனம் குறித்து பேசினது ஒரு மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. பாஜக எம்எல்ஏ வந்து கடிதம் கொடுத்திருக்காரு அவர் மேல நடவடிக்கை எடுக்கணுங்கிற மாதிரி. இந்த பேச்சு எப்படி பாக்குறீங்க? இது வந்து ஆரோக்கியமான போக்கா? இல்ல, இது சுத்தமா ஆரோக்கியமே கிடையாது. நம்ம ஊர்ல எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கு, பேசப்பட வேண்டிய எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கு. இன்னைக்கு எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா பல்வேறு இடங்கள்ல தண்ணி வரல அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க. மக்கள் வீதிக்கு இறங்கி போராடிட்டு இருக்காங்க. இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு தான் அங்க அசம்பிளி இருக்கு அப்படின்னா இவங்க கம்ப்ளீட்டா ஷிஃப்ட் ஆயிட்டு மக்களுக்கு வந்து தேவையே இல்லாத சில விஷயத்த வச்சுக்கிட்டு அதை பூதாகாரமா பேசி அதுல இருந்து ஒரு அரசியல் இது பண்ணிட்டு இருக்காங்க. இது இந்த சனாதனம் பத்தி பேசுறது, இந்த ஹிந்துவிசம் பத்தி பேசுறது, அதுவும் இன்னைக்கு யாரை வச்சு பேசியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. முஸ்தபான்னு சொல்லிட்டு ஒருத்தரை வச்சு பேசியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து தேவையே இல்லாதது. இப்போதைக்கு மக்கள் பிரச்சனைகளை பேசுறதுக்கு தான் வந்து முக்கியத்துவம் வந்து தாவேகா கொடுக்கணும். அதை விட்டுட்டு இந்த டிஎம்கே பிஜேபி இந்த லூப்புல மாட்டிட்டாங்க அப்படின்னா yet another பொலிட்டிக்கல் பார்ட்டி, அதாவது இன்னும் 6 மாசத்துல மக்கள் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இது
அதிமுக, திமுக, பாஜக, பாமக இந்த மாதிரி இன்னொரு அரசியல் கட்சி தான் அப்படின்னு சொல்லி பேசிடுவாங்க. ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா, நான் மக்களுக்கான அரசியலை முன்வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் ஆயிருக்கிறாரு. அது இல்லாம திருப்பியும் இதே பாலிடிக்ஸை பேசுறாருன்னா அதுக்கப்புறம் மக்கள் பார்க்குற விதமே மாறிடும். நிச்சயமா சார், என்னோட பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளிச்சீங்க. நன்றி சார். நன்றிங்க.